ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டெம்ஃபைல் வர்சஸ் காலி லினக்ஸ் தான். இந்த டெம்ஃபைலால காலி லினக்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்ல நமக்கு ஏதாவது டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ப்ராப்ளம் இருக்குமா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க யாரும் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ் உங்களுக்கு டெய்லி கரெக்டா வரும். ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டெம்ஃபைலை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை செக் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு காலி லினக்ஸ் தேவைப்படும். அதை எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறத சொல்லிடுறேன். இதுக்காக நான் ஃபயர்ஃபாக்ஸே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஈஸியாக இருக்கும். இங்கே kali.org அப்படின்னு டைப் பண்ணுங்க. எப்போதுமே நீங்கள் காலி லினக்ஸ் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு சைட்டில் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. இதுதான் அஃபிஷியல் சைட். நீங்கள் வேறு எதில் டவுன்லோட் பண்ணீங்கனாலும் அது ஒரிஜினல் காலி லினக்ஸ் கிடையாது. அதில் ஒன்று ரூட் கிட் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஸ்பைவர்ஸ் போட்டிருப்பாங்க. அப்படி அந்த காலி லினக்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்கள் பர்சனல் டீட்டெயில் எல்லாமே ப்ரீச் ஆகிட்டு இருக்கும். அதனால அஃபிஷியல் சைட்டில் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல இமேஜ் ஃபைல் செலக்ட் பண்ணுங்க. இங்க உங்க சிஸ்டம் எத்தனை பிட் அப்படிங்கிற ப்ராசஸர் கேட்கும். அது ஏஎம்டியா இல்ல ரைசானாங்கிற மாதிரி கேட்கும். அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல நான் இன்ஸ்டாலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சதும் நான் இது ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆனதும் உங்ககிட்ட ஒரு பென்ட்ரைவ் இருந்துச்சுன்னா மினிமம் 64 ஜிபி பென்ட்ரைவுக்கு மேலே யூஸ் பண்ணுங்க. அந்த பென்ட்ரைவ் ஃபார்மேட் பண்ணுங்க. ரஃபஸ்ட் டேபை யூஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணிட்டு அதில் இந்த ஓஎஸை காப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்க சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணிட்டு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணையில F12 கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பூட் லோடர் ஆப்ஷன் காட்டும். அதுக்குள்ள போயிட்டு என்டர் பண்ணி அதோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு காலி லினக்ஸ் இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ ஒர்க்குள்ள போயிடலாம். டெம்ஃபைல்குள்ள போயிடலாம். டெம்ஃபைலால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும். அதை எப்படி பார்க்கணுங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கலாம். இது எத்தனை டைம் கொடுத்தோம்னோ அத்தனை டைம் ஸ்க்ரீன் பெருசாகும், ஃபாண்ட் சைஸ் பெருசாகும். இது எதுக்காக நான் பண்றேன்னா உங்களுக்கு கிளியரா தெரியணுங்கிறக்காக தான். இந்த இடத்துல df-h/tempனு போடுங்க. இந்த கமாண்டுக்கான மீனிங் என்னன்னா df-h ஹெல்ப் பண்ணு, ஸ்லாஷ்ங்கிறது ஸ்லாஷ்குள்ள டெம்ப் ஃபைல்னு ஒன்று சேவ் ஆயிருக்கும். அந்த டெம்ப் ஃபைலுக்குள்ள நான் போகணும்னு டெம்ப் ஃபைலுக்குள்ள செக் பண்ணு அப்படிங்கறதுக்கான மீனிங் தான் இது. டெம்ப் ஃபைல்ங்கிறது டெம்பரரி ஃபைல், வேற எதுவும் கிடையாது. நீங்க பயந்துக்கு வேணாம். இப்போ என்டர் பண்ணுங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா டோட்டலா டெம்பரரி ஃபைலுக்கு நம்ம எவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், 3.9 ஜிபி கொடுத்துருக்கோம். அதுல நான் யூஸ் பண்ணிக்கிறது 0 தான். ஆனா அவைலபிளும் எனக்கு 3.9 ஜிபி பக்கம் இருக்கு, அப்படியே மொத்தமாவே இருக்கு. அதே மாதிரி யூஸ்ல 0% நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்க மவுண்ட் ஆயிருக்குன்னா /temp இடத்துல மவுண்ட் ஆயிருக்கு. இந்த ஃபோல்டருக்குள்ள தான் டெம்பரரி ஃபைல்ஸ் மொத்தமா இருக்கு. இப்போ உங்களுக்கு டெம்பரரி ஃபைல்ஸால என்ன ப்ராப்ளம் வரும்ங்கிற சொல்றேன். உங்களுக்கு ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணையில கண்டிப்பா எரர் வரும். டெம்பரரி ஃபைல் ஃபுல்லா இருந்தா. அதே மாதிரி அந்த டெம்பரரி ஃபைல் ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். டூல்ஸ் எல்லாம் ரன் ஆகல. அது எதனாலங்கிறத இப்போ டெமோ பண்ணி பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஹாய்ங்கிற ஒன்ன டைப் பண்ணியிருக்கோம். டைப் பண்ணிட்டு இப்போ சடனா என் லேப் ஷட் டவுன் ஆகுது சார்ஜ் இல்லாம. அப்படி ஆனா இது சேவ் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆகும். ஒரு டெம்ப் ஃபைலா சேவ் ஆகும். இப்போ உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ண கிடையாது, க்ளோஸ் பண்றேன். இந்த இடத்துல எனக்கு கேக்குது பாத்தீங்களா, எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிட்டு சேவ் பண்றோமா, இல்ல நான் சேவ் பண்றோம் இந்த க்ளோஸ் பண்ணுங்கிற ஆப்ஷனே கேன்சல் பண்ணிக்குவா, இல்ல எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்குவான்னு கேக்குதா. இது நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். இப்படி கேட்கும். ஆனா நீங்க ஷட் டவுன் பண்ணல என்ன ஆகும்னா காலி லினக்ஸ் இது முக்கியமான ஃபைல் அப்படிங்கிறத நினைச்சிட்டு அதுவே டெம்ப் ஃபைலா சேவ் பண்ணி வச்சுக்கும். அப்படி சேவ் பண்ணி வைக்கல உங்களுக்கு இது ஒரு சடன் ஸ்பேஸை எடுத்துக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஒரு நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி இது மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது டெம்ப் ஃபைலா அந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கும். இன்கேஸ் இங்க எனக்கு ஸ்பேஸே இல்லை, ஃபுல்லாவே இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்க ஒர்க் பண்றதுக்கு எந்த டூலுமே கரெக்டா அப்டேட் ஆகாது. அதுக்கப்புறம் அது ரன்னிங் ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுகிட்ட டெம்ப் ஃபைலா சில ப்ரொசீஜர் படி பார்த்தா உங்களுக்கு லேப்டாப் எப்படி ஷட் டவுன் ஆகுதோ அதே மாதிரி அந்த டூல்ஸ்க்கும் சில டெம்ப் ஃபைல்ஸ் ரன்னிங்லயும் சேவ் ஆகும். பப்சூட்டுக்குலாம் அப்படிதான் சேவ் ஆகும். அப்படி இருக்கையில அங்க ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா டூல் ரன்னிங் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். நீங்க இன்ஸ்டால் பண்ணல என்ன ஆகும்னா அந்த ஃபைல் ஆல்ரெடி உங்களுக்கு எப்பவுமே இன்ஸ்டால் பண்ணும்போது காட்டும் இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு, நான் இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி காலி லினக்ஸ் உங்ககிட்ட கேட்கும். நீங்க Y கொடுத்து தான் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அப்படி இருக்கலாம் உங்ககிட்ட ஸ்பேஸே இல்லைன்னா அந்த இடத்துல டூல் இன்ஸ்டால் ஆகாது. ஏன்னா அதுக்கான டெம்பரரி ஃபைல் கிரியேட் பண்ற இடத்துக்கு அங்க ஸ்பேஸ் இருக்காது, ஃபுல் பண்ணி வச்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு எரர் வரும் டூல் இன்ஸ்டால் பண்ணல. ஸ்பேஸ் ஃபுல்லா இருந்துச்சுன்னா ரன்னிங் இருக்கக்கூடிய டூல் கூட ஸ்லோவாகும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு
புதுசா வரக்கூடிய எந்த ஒரு டூல் அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா அப்டேட் ஆகாது. ஏன்னா அதுக்கும் வந்து டெம்ப் ஃபைல் டிடெக்ட் பண்ணும். டெம்ப் ஃபைல் ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த புது அப்டேட்ஸும் உங்களால எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க டூல்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து ஹேக்கிங்ல சர்வே ஆக முடியும். ஏன்னா டெக்னாலஜிஸ் அப்டேட் ஆயிட்டு இருக்கும். பழைய டூல்ஸ் வச்சு ஹேக் பண்ண முடியுமா புது டெக்னாலஜியை அப்படின்னா கண்டிப்பா முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப இருக்க டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி தான் ஹேக்கிங் டூல்ஸும் டெவலப் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் இதுக்கான டூலை யூஸ் பண்ணீங்கன்னா தான் கரண்ட் ஹேக்கிங்ஸ் எல்லாமே நடக்கும். அதனால எனக்கு அப்டேட் ஆகணும். இப்போ நான் வந்து இதை எப்படி சரி பண்றது அப்படின்னா ரீபூட்ங்கிற ஒரு கமெண்ட் இருக்கு. எல்லா லினக்ஸ் சிஸ்டம்லயும் ரீபூட் கமெண்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மொத்த டெம்பரரி ஃபைல்ஸும் கிளியர் ஆயிரும். இந்த கமெண்ட் வந்து எல்லா லினக்ஸுமே காமன் தான். நீங்க பேரட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரெட் ஹேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆல்மா, சூசி லினக்ஸ் இது எல்லா லினக்ஸ்க்குமே இந்த கமெண்ட் வந்து காமன் தான். அதனால நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. இப்போ இந்த ரீபூட் கமாண்ட் வந்து நான் எல்லா சிஸ்டம்லயும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா கூடாது. லேப்டாப்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், சிஸ்டம்ல யூஸ் பண்ணிக்கலாம். சர்வர் சைட்ல இருக்கக்கூடிய யாருமே வந்துட்டு ரீபூட் கமாண்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்க சர்வருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நிறையவே ரன் ஆயிட்டு இருக்கும். இப்போ பெரிய ஒரு எம்என்சி கம்பெனி இருக்கு, அங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரீபூட் கமாண்ட் யூஸ் பண்ணி டெம்ப் ஃபைல் கிளியர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ணிடாதீங்க. அந்த தப்பை மட்டும் ரீபூட் பண்ணிட்டீங்கன்னா ரீபூட் ஆகி சிஸ்டம் ஆன் ஆக வரைக்கும் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட அதிகமா பேக்ரவுண்ட் ப்ராசஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா 1 டே 2 டே 3 டே கூட எடுக்கும். அதனால இந்த கமெண்டை யூஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இது செட் ஆகாது. ஆனா சிஸ்டம்ல இருக்கவங்களுக்குலாம் இது செட் ஆகும். அது ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து பெருசாலாம் இருக்காது, கம்மியா தான் இருக்கும். அதனால நீங்க ரீபூட் கமெண்ட் வழியா இந்த டெம்பரரி ஃபைல்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்ததா இன்னொரு கமெண்டும் இருக்கு, அதை சொல்லிடுறேன். sudo apt auto clean. இந்த கமெண்ட் என்ன பண்ணுதுன்னா உங்க சிஸ்டம்ல ஒரு பழைய டூல் ஒன்று இருக்குப்பா என்கிட்ட. இந்த டூல் நான் அதிகமா யூஸே பண்ணல, ஆனா இது வந்து என் ஸ்பேஸை வந்து டெம்பரரி ஃபைல்ல ஃபில் பண்ணி வச்சிருக்கு. இதை நான் சரி பண்ணணும்னா இந்த கமெண்டை யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணுன்னா நீங்க யூஸ் பண்ணாத டூலு, அதுக்கப்புறம் அவுடேட்டடான டூலு, அதோட சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் அதெல்லாமே டெம்பரரி ஃபைலா சேவ் ஆயிருக்கும். அது எல்லாத்தையும் இதை வந்து கிளீன் பண்ணி உங்க சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இப்போ புது அப்டேட் வருது என்னோட டூலுக்கு. இப்போ மெட்டாஸ்ப்ளைட்டே எடுத்துக்கோங்க, அதுக்கு வந்து புதுசா ஒரு அப்டேட் வருது, ஆனா பழைய அப்டேட்ல இருக்கக்கூடிய எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த கமெண்டை கொடுத்து நீங்க என்டர் பண்ணீங்கன்னா ஃபுல்லாவே கிளீன் ஆயிரும். இப்போ நான் பண்றேன் பாருங்க. இதை நீங்க கொடுத்து என்டர் பண்ணல உங்க சிஸ்டம் பாஸ்வேர்டு கேட்கும், அதை நீங்க கொடுத்துருங்க. எதனாலனா இந்த இடத்துல நம்ம சூடோ யூஸ் பண்றோம். இந்த மாதிரி கமெண்ட் எல்லாமே பவர்ஃபுல்லான கமெண்ட்ஸ், அதுக்கு வந்து ரூட் யூசரால தான் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த சூடோ கொடுக்கையில ரூட் யூசரோட பர்மிஷன் வேணும். அவங்க கிட்ட தான் நம்ம வந்து பர்மிஷன் கேட்கறாங்க. ரூட் யூசரா நீங்க தான் பவர்ஃபுல்லான கமெண்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டுமான்னு கேக்குது. ஓகேன்னு சொல்லி யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். நான் பாஸ்வேர்டு தப்பா போட்டேன். ஓகே, இப்போ கிளியர் ஆயிரும். எனக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வேஸ்டா இருக்கக்கூடிய ஃபைல்ஸ், அதாவது நீங்க யூஸே பண்ணாத டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே இது சேர்த்து கிளியர் பண்ணி விட்டுரும் ஏபிடிக்குள்ள. இந்த ஏபிடினா என்னங்கிறதே சொல்லிடுறேன். ஏபிடிங்கிறது வந்து ஒரு பிளே ஸ்டோர் மாதிரி. இப்போ ஆண்ட்ராய்டில் எப்படி நீங்க வந்து பிளே ஸ்டோர் யூஸ் பண்றீங்க, ஆப்பிள் எப்படி இது ஆப் ஸ்டோர் யூஸ் பண்றீங்க, இந்த மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகுது. அது வழியா நீங்க எப்படி ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அது மாதிரி ஏபிடி வழியா நீங்க காலி லினக்ஸோட டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இப்படிதான் வந்து இந்த ஏபிடி ஒர்க் ஆகுது. இந்த ஏபிடி வந்து நீங்க கிளீன் பண்றது கொடுத்துருக்கீங்களா, இது வந்து காலி லினக்ஸ்க்கு ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் பேரட் ஓஎஸ்க்கு ஒர்க் ஆகும். ரெட் ஹேட்டுக்கு நீங்க ஒர்க் பண்றதா இருந்தா இந்த இடத்துல இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ஒர்க்கே ஆகாது. ஏன்னா ரெட் ஹேட்டுக்கு வந்து கொடுக்க வேண்டிய கமாண்ட் sudo dnf auto clean நீங்க வந்து கொடுக்கணும். இது எதுக்காகனா காலி லினக்ஸ்ல தான் ஏபிடி இருக்கு பிளே ஸ்டோர் மாதிரி. ஆனா ரெட் ஹேட் லினக்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஏபிடி இருக்காது, அதுக்கு பதிலாக டிஎன்எஃப் தான் இருக்கும். ஆனா இந்த கமாண்ட் வந்து நான் காலி லினக்ஸ்ல கொடுத்தா ஒர்க் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. கமாண்ட் நாட் ஃபவுண்ட் தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல டிஎன்எஃப் கிடையாது, நம்ம கிட்ட ஏபிடி இருக்கு. அதனால நமக்கு வந்து இப்படிதான் காட்டும். இதே ரெட் ஹேட்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளீன் ஆயிரும். டிஎன்எஃப்ல இருக்கக்கூடிய டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே கிளீன் ஆயிரும். சிஸ்டம் ஃபாஸ்டா இருக்கும். நீங்க வந்து ரெட் ஹேட்ல ஒர்க் பண்ற சர்வர்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணல, நான் இந்த ஒர்க்கை பண்ணலாமா, இந்த கிளீன் பண்ணலாமா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது பண்ணலாம். ஏன்னா இதுக்கு வந்து பெருசாலாம் டைம் எடுக்காது. அப்படி டைம் எடுத்தாலும் சிஸ்டம் ஷட் டவுன் ஆகலாம் ஒர்க் ஆகாது. சிஸ்டம் ரன் ஆயிட்டு இருக்கையிலே நீங்க இந்த கமாண்ட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது ரெட் ஹேட் லினக்ஸ்க்கு. டிஎன்எஃப் வந்து ரெட் ஹேட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வேற எந்தெந்த லினக்ஸ் எல்லாம் டிஎன்எஃப்ல ரன் ஆகுதோ அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஏபிடிங்கிறது வந்து காலிக்கும் பேரட்டுக்கும் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கைஸ், டோர்னமெண்ட் நம்ம நடத்திட்டு இருக்கோம்ல, ஹேக்கிங் டோர்னமெண்ட், அதுல ஜாயின் பண்ணாதவங்கலாம் கொஞ்சம் சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நான் ஸ்டார்டிங் சொன்னதே தான் இப்பவும் சொல்றேன். வின் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து கேஷ் பிரைஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சர்டிபிகேட் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்கேபி டூல் வந்து நம்ம ஃப்ரீயாவே கொடுக்குறோம். ஜாயின் பண்ற எல்லாருக்குமே ஃப்ரீயா ஸ்கேபி டூல், ஹேக் பண்ற டூல் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சர்டிபிகேட் கொடுக்குறோம். அதே மாதிரி டூல் வந்து எந்த டூல் இன்ஸ்டால் பண்ணலாம்ங்கிறதா இந்த டாஸ்கே. ஃபர்ஸ்ட் யார் இன்ஸ்டால் பண்றீங்களோ அவங்க தான் வின்னர். அதை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ரன்னும் பண்ணணும், அதுவும் முக்கியம். ஆனா வந்து ஹேக் பண்ணக்கூடாது, சும்மா ஜஸ்ட் ரன் பண்ணாலே போதும்.
இருக்கும். அதுக்காக நம்ம எந்த டூலை யூஸ் பண்ணலாம்ங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. Z-Fisher யூஸ் பண்ணலாமா, இல்ல வந்துட்டு மாஃபியா ஹேக்கர் யூஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி எந்த டூல் யூஸ் பண்ணலாம்ங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதை மேக் பண்ணிக்கலாம். ஆனா அந்த டூல் வந்து முக்கியமா நம்ம இது வரைக்கும் போட்ட வீடியோஸ்ல இருக்கக்கூடிய டூல்ஸா மட்டும் தான் இருக்கணும். வேற எந்த டூலும் நம்ம தரப்போறது கிடையாது. அதனால அதை மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, நம்ம மேக் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.